ஹலோ கைஸ், நான் தான் அவங்க டேரக்டர் விட்னஸ். இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா, என்னோடய 1 month ப்ராஜெக்ட், அதாவது என்னோடய ஆப் டெவலப்மெண்ட், என்னோடய டூல்ஸ் பார்க் ஆப், அதோட ஃபியூச்சர்ஸ், நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணணுன்ட்டு ஒரு ரெக்வெஸ்ட்டோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆப் எதுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதை ஃபஸ்ட் சொல்லியிருக்கேன். இந்த ஆப் நான் எதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்ம இந்த ஆப்போட ஃபியூச்சர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து ஒரு பிடிஎஃப் டு இமேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கும், இமேஜில் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறதுக்கும், இல்லைனா கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் தனித்தனி ஆப்பாக தான் நம்ம போவோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லாமே இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் ஒரே ஆப்பில் இருந்தால் எப்படி இருக்குன்னு நான் யோசித்தேன். அப்படின்னு தான் நமக்கு வேலை மிச்சம் அப்படின்ட்டு நான் இந்த கொண்டு வந்திருக்கேன். இதோட யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் வந்து இமேஜ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இமேஜ் இந்த பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா இமேஜோட ஃபார்மெட் கூட மாற்றிக்கலாம், ஜேபிஜி பிஎன்ஜி கூட மாற்றிக்கலாம். அதை இதோட நான் ஃபீச்சர்ஸ் கொண்டு வரேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த ஆப்பை லைவாக டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம ஆப்போட இன்ட்ரோ போனதுக்கப்புறம் நீங்கள் நிறைய இருக்குது பாருங்கள். சூஸ் டூல் பண்ணிக்கலாம், பிடிஎஃப் இமேஜ் டு பிடிஎஃப் இருக்குது, அதை ஆன் பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு ஜென்ரேட்டர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் கன்வெர்ட்டர் இருக்குது, கால்குலேட்டர் கூட இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் கியூஆர் ஜென்ரேட்டருக்குள்ளே போகிறேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ சப்போஸ் ஏதாவது உங்களை என்ட்ரி பண்ணுறீங்க, இல்லை உங்கள் யூடியூப் சேனல் லிங்க் கூட போகிறீங்க. இப்போ நான் கன்வெர்ட் கொடுக்குறேன்னா கன்வெர்ட் ஆகிடுச்சு பாருங்க, கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிடிஎஃப் கன்வெர்ட்டருக்குள்ள வந்தீங்கன்னா பிடிஎஃப் கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சூஸ் இமேஜ் கொடுத்து கன்வெர்ட் பிடிஎஃப்னா பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் எல்லாமே இமேஜ் ஃபார்மேட் பண்ணிக்கலாம், கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறது கூட ஃபெசிலிட்டி இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட யூஸ் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணுற டார்க் மோட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரீசெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, நிறைய இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் இதோட ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து ஆப்போட ஏபிகேவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் டவுன்லோட் பண்ணிங்க. மீடியா ஃபைல் அதுக்குள்ளே போனீங்கன்னா toolspark.apk இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணதை வந்து நீங்கள் குரோமில் ரீசெண்ட் டவுன்லோட்ஸ் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் இருக்கும், சேஃப் தான். ஏபிகே இருக்கிறதுனால இப்போதைக்கு அது அப்படி தான் சேஃபில் இருந்தாலும் இருக்கும், ஆனால் சேஃப் தான், சேஃபான ஃபைல் தான். நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்டு விட்னஸ் நான் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் சேஃப் தான் இது. வேறு எதுவும் அன்வான்டாக எதுவுமே ஃபைல் ஆக்சஸ் இல்லை. நார்மலாக எந்த பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.